வணக்கம் நண்பர்களே. வாங்க நம்ம இப்ப புதுசா கன்ஸ்ட்ரக்ஷனான வீட பார்க்க போறோங்க. இது பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னா, போத்தனூர்லேருந்து செட்டிப்பாளையம் வர ரோட்ல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு இருக்கு இல்லைங்க, இந்த ரோடு தான் நேரா அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனா பிருந்தாவன் ஸ்கூல். ஸ்கூல் ஸ்கூல் தான் உங்களுக்கு லொகேஷனே. இந்த ஸ்கூல்லேருந்து வர இந்த தார் ரோட்டு மேல. இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா, 40 அடி ரோடுங்க. இந்த 40 அடி ரோட்டு மேல நம்ம பார்க்க போறோங்க. இது பட்ஜெட் ஹவுஸுங்க. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, பர் சென்ட் ரேட்டே அதிகமாயிட்டே வருது. போத்தனூர் செட்டிப்பாளையம் இப்ப ரொம்ப டெவலப்மென்ட்டான ஏரியாவா ஆயிட்டு இருக்கு. இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வீடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுதைக்கு இதுதான் அவைலபிள் இருக்கு. இதுக்கு மேல நீங்க பார்க்கணும்னா 50 அபோவ் தான் பார்க்க 45க்கு மேல இல்ல 50 அபோவ் மேல தான் பார்க்க முடியும். இது மட்டும் தான் இப்பொழுதைக்கு எங்ககிட்ட இருக்க ஒரே பட்ஜெட் வீடு இந்த ஏரியாலயே. பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட நிறுத்திக்கலாம் இங்க இந்த இடத்துல. செடி வைக்கிறதா செடி வச்சுக்கலாம். கார் நிறுத்தினாலும் நீங்க நிறுத்திக்கலாம். டூ வீலர் பார்க்கிங் நீங்க உள்ளேயே நிறுத்திக்கலாம். பாருங்க, ரேம்பும் பார்த்தீங்கன்னா, நல்லா சௌரியமா தான் போட்டிருக்கு. நல்லா வெளிய உட்காந்து பேசிக்கலாம். ஜாலியா வயசானவங்களா இருந்தா அந்த மாரி நல்லா பெருசா இருக்குதுங்க. வாங்க. முக்கியமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. அப்புறம் இது முடிய எங்களுக்கு ஆதரவு குடுத்த எல்லாத்துக்கும் மிக்க நன்றிங்க. மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு குடுத்துட்டே இருக்கீங்க. அதனால தான் எங்களால நெறைய வீடியோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, புக் ஆயிட்டே போயிருச்சு. அதனால வீடியோ போட முடியாம போயிருச்சு. அதனால இப்ப இந்த வீடு அவைலபிள் இருக்கு. இன்னும் 2, 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அந்த வீடியோஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேங்க. அப்புறம் இன்னும் எங்ககிட்ட நெறைய இடம் அவைலபிள்ஸ் இருக்கு. உங்களுக்கு இடமா வேணும்னாலும் நாங்க இடமாவும் தரக்கு ரெடியா இருக்கோம். இதே மாரி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000, 2,00,000 பட்ஜெட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட பணப்பட்டி, வடச்சுத்தூர் ரோடு, நெகமம் இந்த மாரி ஏரியால எல்லாம் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. இத பத்தி உங்களுக்கு வேணாலும் அப்புறம் பூமியும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு 80,00,000லேருந்து பூமி இருக்குது. வேணும்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல 80,00,000க்கு பூமி எங்கேயுமே கிடைக்காது. ஆனா எங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க கால் பண்ணுங்க. வாங்க இந்த வீட்ட பத்தி நம்ம பார்க்கலாம். வாங்க. இது ஒண்ணு போரு, ஒண்ணு நல்ல தண்ணி தொட்டிங்க. நல்ல தண்ணி தொட்டி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7,000 லிட்டர் கெப்பாசிட்டி இதா இருக்குதுங்க. இங்க நீங்க டூ வீலர் நிறுத்திக்கலாம். தாராளமா பாத்தீங்கன்னா பாருங்க ஸ்பேஸ். தாராளமா 3 டூ வீலர் தாராளமா நிறுத்தலாங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகல. சுவிட்ச் பாக்ஸஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, டோர் பாருங்க, அழகா பீகாக் போட்டு எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு இதா திறக்கிற மாதிரி கார்பெண்டர் ஒர்க்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாதான் இருக்கும். பாருங்க, பார்த்தாலே தெரியும் எப்படி இதா இருக்குன்னு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது இன்னர் ஸ்டேர் கேஸ் விடுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹால். ஹால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 14 அடி, இது 11 அடி. ஸ்டெப் இன்க்ளூட் ஆயிடும். அதனால உங்களுக்கு வாஸ்து வந்துடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா வாஸ்துவான வீடு தாங்க. ஒவ்வொரு மூலையும் வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காங்க. வாங்க இங்க பாருங்க, ஜன்னல் பாருங்க. ஜன்னல் நல்ல பிராண்டடானதாக போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா க்ளோஸ் இது பண்றதுக்கு நல்லா சௌரியமாக இருக்குது. ஜன்னல், இங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஒரு ஹால்க்கே பாத்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஜன்னல், இங்க ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க எஸ்எஸ் உங்களுக்கு கம்பி வருமாமா. இந்த கம்பி இப்ப போடாம இருக்காங்க. கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஒர்க் இப்பதான் ஆக்சுவலி டோர் ஒர்க் முடிஞ்சதுங்களாமா. அதனால இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. இங்க உங்களுக்கு இங்க இருந்து மேல வரைக்குமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ் கம்ப்ளீட் ஆயிரும். வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாம். பாருங்க, கிச்சன் பாருங்க எவ்வளவு கிரீனா இருக்கு. கிரீன் பிடிக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா பார்த்தோன்னே இந்த கிச்சன் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. டைல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பாருங்க, நல்ல மாவெல்லாம் வச்சு நீட்டா ஒட்டியிருக்காங்க. ஹோல்ஸ் வருது, ஹோல்ஸ் முதல் கொண்டு போட்டிருக்காங்க. சிங்கு பாருங்க, இப்ப நியூ மாடல் இதுதான் பேசன் வச்சிருக்காங்க. ஒண்ணு நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ரெண்டோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டணுமாமா. பாருங்க, எல்லா பொருளும் வைக்கிற மாதிரி. முக்கியமா எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கேட்கறாங்க என்னன்னா, செல்ஃபே இருக்கிறது இல்லை கிச்சன்ல அப்படின்னு. அதுக்காக இந்த கான்செப்டுக்காக இந்த செல்ஃப் கட்டியிருக்கோம். நீங்க எல்லா பொருளையும் வச்சுக்கலாம். நீங்க கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நீட்டா இருக்கும். உங்களோட கபோர்ட் ஒர்க் நீங்க பண்ணிக்கலாம். கபோர்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசஸும் நாங்க விட்டுருக்கோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் போய் பார்க்க போகலாம். இங்க நீங்க யூபிஎஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பாருங்க, அதுக்கான இது கொடுத்துருக்காங்க, பாக்ஸஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க இங்க நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சாமி ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட்டு, அதனால நீங்க இங்க தாராளமா சாமி ரூம் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்க உங்களுக்கு இது போட்டுக்கலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் போய் பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் பாத்தீங்கன்னா பாருங்க, நல்லா தாராளமா கட்டல் போட்டு
ஒரு பீரோ வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு பாருங்க ரேக்ஸ் இருக்கு. பாருங்க எவ்வளவு வெளிச்சமா, ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock இருந்தாலும் பாருங்க இந்த 5 o'clock எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ இதா இருக்கு. இப்போ டைம் 5 o'clock ஆச்சு. இந்த 5 o'clock ஈவினிங் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சமா இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுலயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இங்க பாருங்க டோர் கூடி பாருங்க. இப்போ நியூ மாடல்ஸான டோர்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் மேலே உங்களுக்கு அங்கே ஒரு செல்ஃப் கூடி இருக்கு. அங்கே வந்து நீங்க பழைய திங்ஸ் எல்லாமே வந்து வச்சு இது பண்ணிக்கலாம். இங்க வாங்க. அடுத்தது நம்ம வந்து பாத்ரூம் போறோம். பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு இந்தியன் டாய்லெட்டும் மேல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்காங்களாமாங்க. கீழே இந்தியன் டாய்லெட் இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க வந்து இப்ப கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இந்தியன் டாய்லெட்ஸ் வந்து ரொம்ப ரெக்யூர் பண்றாங்க. அதனால வந்து இந்தியன் டாய்லெட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். பாருங்க இப்ப இருக்க நியூ மாடல்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றும் வந்து இங்க பாருங்க இதுக்கு ஸ்பேஸ் வச்சு ஓட்டியிருக்காங்க. அது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து டைல்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக இங்க பாருங்க கீழே பாருங்க இந்த டைல்ஸ்க்கு ஸ்பேஸ் வச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு வந்து இந்த டைல்ஸ் வந்து இறங்காது, ஒண்ணுக்கு ஒண்ணு உடையாதுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்பேஸர் வச்சு ஒட்டியிருக்காங்களாமா அவங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து சுவிச்சஸ் வரும். அப்புறம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த சாமி ஸ்டாண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்களாமாங்க. அந்த ஒர்க் வந்து இது எஸ்எஸ் இதெல்லாம் போடுறப்ப இதே பண்ணி கொடுத்துருவாங்களாமாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து மேலே போய் இங்க பாருங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாருங்க. நான் சொன்னேங்க ஈவினிங் டைம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாருங்க. சுத்தி வீடுக இருக்கு. இதை பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோட பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா வந்து வீடுக இருக்குதுங்க. நம்ம அப்படியே மேல போய் பார்க்கலாம். பாருங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைல்ஸ் எல்லாம் நீட்டா ஒட்டி இருக்கிறாங்க. பாக்குறப்பவே வந்து அந்த நீட்னஸ் வந்து நல்லா தெரியுது. இந்த இடமே இந்த இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்படியே எஸ்எஸ் வந்து கவர் ஆயிருந்தாமாங்க. அப்புறம் ஒண்ணு இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் வந்து இந்த இந்த ஓரத்துலயும் வந்து உங்களுக்கு எஸ்எஸ் கைப்பிடி வந்து வந்திருக்கேன். இங்க பாருங்க அது வெளிச்சத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இது வந்து விண்டோ வச்சிருக்காங்க. இது வந்து பிக்சட் விண்டோ. இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வெளிச்சத்துக்காக வந்து வச்சிருக்காங்க. அப்பதான் வந்து வெளிச்சமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. நீங்க ஈவினிங் நைட் ஆனா மட்டும் லைட்டு போட்டா போதும். மித்த எந்த நேரமும் நீங்க லைட்டு போடவே வேண்டாம். அந்த அளவுக்கு வந்துருக்கு. இது வந்து ஒரு சின்ன வந்து ஹால் மாதிரி. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா தாராளமாக ஒரு சின்ன சோபா போட்டு உட்காந்து நல்லா இங்கே பாருங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர்லாம் போட்டு உட்காரலாம். இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் வச்சிருக்காங்க. நீங்க இங்க வேணாலும் வைக்கலாம். பாத்ரூம்ல வேணாலும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாமா. நீங்க அங்க வேணாலும் வச்சுக்கலாம். இங்க வந்து மெயின் டிவி வந்துருமாமாங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு இங்க எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இது செகண்ட் பெட்ரூம்ங்க. இது வந்து 2 பெட்ரூம் 2 பிஹெச்கே இருக்குங்க. செகண்ட் பெட்ரூம் பாருங்க. டோர் பாருங்க. இப்ப இருக்க நியூ ட்ரெண்டான டோர். கீழே ஒரு மாடல், இது ஒரு 2வது மாடலுங்க. இது வந்து ரெண்டும் வேற 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 உங்களுக்கு வந்து டோர் தாங்க. பாருங்க ஹால் வந்து இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதுல பாருங்க நீங்க தாராளமா வந்து ஒரு பெரிய கட்டல் போடலாம். ஒரு 2 பீரோ வச்சுக்கலாம். 2 பக்கமே வந்து பாருங்க ஜன்னல் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏருக்கு வந்து எதுவுமே வந்து பிரச்சனை இருக்காது. 2 பக்கமும் இப்படி வந்து காத்து அப்படி வெளியே போகும். இங்க பாருங்க செல்ஃப் வச்சிருக்கோம். இந்த செல்ஃப்ல வந்து நீங்க தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். மேலே பாத்தீங்கன்னா அட்டாளி வச்சிருக்காங்க. இந்த அட்டாளியில வந்து நீங்க திங்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இங்கேயே ஜன்னல் இருக்கு. இந்த ஜன்னலையும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. வாங்க இது ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கு. இது அட்டாச் பாத்ரூம் தான். இங்க ஆக்சுவலி டோர் போடல. டோர் ஒர்க் வந்து டோர் போடல. டோர் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி ஒர்க் போயிட்டு இருக்கனால டோர் போட முடியல. வாங்க பாத்ரூம் பாருங்க எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நல்லா பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து நல்லா ஒரு கண்ணாடி கிளாஸஸ் வந்து உடஞ்சு போன அந்த மாதிரி வந்து கிளாஸஸ் போட்டிருக்காங்க. இங்க இருந்து பாருங்க எல்லாமே இதா இருக்கு. மேலேயும் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கிளாஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க அதே மாதிரி சேம் ஒண்ணு வந்து ஒட்டாத மாதிரி ஸ்பேஸர் வச்சு ஒட்டியிருக்காங்க. கீழே வச்சிருக்காங்க. உண்மையில வந்து இதுக்கு வந்து எஃபாக்சி வச்சிருக்காங்க. அவங்க எஃபாக்சின்னா என்னன்னா தண்ணி வந்து வெளியே வந்து கீழே ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல மாடியில பாத்தீங்கன்னா தண்ணி ஓதடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஓதங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கீழே இதெல்லாம் எஃபாக்சி இருக்கு பேர். அவங்க அதை வச்சிருக்காங்க. என் வீடு வந்து எந்த வித குவாலிட்டியிலையும் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பெஸ்ட் ரேட்டுக்கும் நல்லா கம்மியான விலைக்கு கொடுக்கணும், குவாலிட்டியாகவும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இதுக்கு வந்து நல்லா 10 இயர்ஸ் முடியும் அவங்களே கேரண்டி தராங்கம்மா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ராப்பரா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து போட்டோஸ்லாம் இருக்குங்களாமாங்க.
அப்புறம் ஒன்று ஃபுல் ஃபுல் பில்லர் போட்டு கட்டியிருக்காங்களாமாங்க. என்னென்ன ப்ராப்பரான என்னென்ன ஒர்க்கோ அதெல்லாமே வந்து நீட்டாக முடிச்சு வச்சுருக்காங்களாமாங்க. மேலும் வந்து இதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட நம்பர் கீழே இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க வெளியே போய் ஒரு ஓப்பன் ஸ்டேர்கேஸ் இருக்கு, அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க கேட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் வந்துருங்களாமாங்க. அப்புறம் இங்கே பாருங்க இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க. நான் கூட கொஞ்சம் லைட்டாக இருக்கும் தொட்டோனும் வெளியே டக்குன்னு தள்ளியும்னு பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க. எல்லாமே குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீட்டாக போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்துருமாமா. கண்ணாடி கிளாஸ் வந்து இங்கே பீடிங் வந்து எஸ்எஸ்ல வந்துருமாமா. அப்போ பார்க்க உங்களுக்கு உன்னியுமே நீட்டாக இருக்கும். அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா ஸ்டேர் கேஸு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. மேலே வந்து டேங்க்கு அதெல்லாம் இருக்கு. நீங்க போய் மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. மேலே போய் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி பாருங்க. ஃபுல்லாக வீடுகள் இருக்க ஏரியா தான். உங்களுக்கு வந்து நல்லா டெவலப்மெண்ட்டான ஏரியா. இங்கிருந்து பக்கத்தில் தான் எல்என்டி கம்பெனி, எல்என்டி பைபாஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மேலும் இதை பற்றி டீல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மேலும் மேலும் வேற ஏதாவது லேண்டு இல்லை உங்களுக்கு இதோட பெரிய பெட்ரூம்ஸ் உள்ள வீடுங்க, 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் அந்த மாதிரி வீடுகளும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு எந்த விதமாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். கீழே இருக்க தெரியிற நம்பருக்கு வாங்க கால் பண்ணுங்க. நன்றி.